எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாரையும் இந்த வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட போன வீடியோவுக்கு நீங்க குடுத்த சப்போர்ட் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காவும், ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம ஃபைபர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். நெறைய பேரு லோ கார்ப், ஹை ஃபைபர் டயட்ல இருக்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அது எவ்ளோ கான்ட்ராடிக்டரின்னு என்னோட போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபைபரும் ஒரு கார்போஹைட்ரேட்ன்னு இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும். ஃபைபர் நம்ம எல்லாரோட குட் புக்ஸ்லயும் கண்டிப்பா இருந்திருக்கும். ஃபைபர் ஏன் நல்லது? ஃபைபர் எப்படி சாப்பிடணும்? அத பத்தி நம்ம இன்னைக்கு நெறைய தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு நியூட்ரிஷன் டிட்பிட்ஸ். நான் ஆர்த்தி. நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட். யுஎஸ்ல மாஸ்டர்ஸ் இன் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ் படிச்சிருக்கேன். ஃபைபர்னா என்னன்னா, பிளான்ட்ஸ்க்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கக்கூடிய காம்பனன்ட் தான் ஃபைபர். மத்த எல்லா கார்போஹைட்ரேட் மாரி ஃபைபர் வந்து பிளான்ட் ஃபுட்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். ஃபைபர் ஏன் யூனிக் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல இருக்கிற மோனோசாக்கரைட்ஸ் எல்லாம் பீட்டா பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாண்டிங்னால ஜாயின் ஆயிருக்கும். அதை பிரேக் பண்ணி டைஜஸ்ட் பண்ற என்சைம் நம்ம உடம்புல கிடையாது. டைஜஸ்டே ஆக மாட்டேங்குது. அப்புறம் எப்படி நமக்கு நல்லது அப்படின்னா, ஃபைபர் ரெண்டு வகைப்படும். சால்யுபிள் ஃபைபர், இன்சால்யுபிள் ஃபைபர். சால்யுபிள் ஃபைபர் பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சால்யுபிள் ஃபைபருக்கு வாட்டர்ல டிசால்வ் பண்ற கெப்பாசிட்டி இருக்குது. பெக்டன்ஸ், கம்ஸ், மியூசிலேஜஸ் இதெல்லாம் வந்து சால்யுபிள் ஃபைபர். இதுக்கு வாட்டர் சால்யுபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இது வந்து திக்கனிங் ஏஜென்ட்டா பயன்படும். அதனாலதான் பாத்தீங்கன்னா சில ஃப்ரூட்ஸை வச்சு ஜாம் செய்யும் போது எந்தவித எக்ஸ்ட்ரா திக்கனிங் ஏஜென்ட்டும் இல்லாம அது நல்ல ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்ப இந்த சால்யுபிள் ஃபைபர் சாப்பிடும்போது உடம்புல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சால்யுபிள் ஃபைபர் ரிச் ஃபுட் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, இது வயிறுல இருக்கும்போது அந்த சாப்பாடுல இருக்கிற ஃபேட்டோடையும் எக்ஸசிவ் பைலோடையும் பைண்ட் ஆயிக்கும். பைல பத்தி நம்ம ஃபேட் டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய தெரிஞ்சுக்குவோம். அதுவும் வந்து கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷனுக்கு தேவையான ஒரு காம்பனன்ட். ஸோ இது ரெண்டையும் அதை அப்சார்ப் பண்ணி ஹிண்டர் பண்றதுனால ஃபேட்டோட அப்சார்ப்ஷனை குறைச்சிரும். அடுத்து இட் டிலேஸ் கேஸ்ட்ரிக் எம்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உணவு வயிறுல ஸ்பெண்ட் பண்ற டைமை இன்க்ரீஸ் பண்ணும். இதனால என்ன பெனிஃபிட்ஸ்னா, ரொம்ப நேரம் நமக்கு பசிக்காம இருக்கும். ஸோ வெயிட் லாஸுக்கும் வெயிட் மெயின்டெனன்ஸ்க்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் இது ஸ்லோவா டைஜஸ்ட் ஆகிறதுனால ரொம்ப நேரம் லைக் டக்குன்னு சுகர் லெவல்லாம் டக்குன்னு ஸ்பைக் ஆகாம வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் பார்த்தோம்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து ஃபைபர் ரிச் ஃபுட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்றதை அடிக்கடி கேள்விப்படுவோம். ஃபைபரை நம்ம உடம்பு டைஜஸ்ட் பண்ண முடியாததுனால அது எந்தவித மாற்றமும் வயிறில் நடக்காம அப்படியே அது லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போயிடும். அங்க போய் பாக்டீரியாஸ் இருக்கும்ல, அங்க இருக்கிற பாக்டீரியாஸ்லாம் அதை ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸாவும் கேஸாவும் பிரேக் டவுன் பண்ணிடும். இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும். அது இன்டெஸ்டினல் செல்ஸை ஃபியூவல் பண்ணி நரிஷ் பண்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிளஸ் அந்த பாக்டீரியாஸ், குட் பாக்டீரியாஸ் வளர்றதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா இந்த பாக்டீரியாஸும் ஓவரால் ஹெல்த் பத்தியும் நிறைய ரிசர்ச்சஸ் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதை நம்ம ஃபியூச்சர்ல ஒரு வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா அதை பத்தி நிறைய சொல்றேன். ஃபுட்ஸ் ரிச் இன் சால்யுபிள் ஃபைபர் பார்த்தோம்னா மில்லட்ஸ், அதாவது இந்த சிறுதானிய வகைகள், ஓட்ஸ், ஆப்பிள், கொய்யாப்பழம், நிறைய பயறு வகைகள், வெண்டைக்காய், கேரட்டு, அத்திப்பழம் இதெல்லாம் வந்து சால்யுபிள் ஃபைபர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நம்ம இன்சால்யுபிள் ஃபைபர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்சால்யுபிள் ஃபைபர் வந்து சால்யுபிள் ஃபைபருக்கு கம்ப்ளீட்லி ஆப்போசிட். இந்த இன்சால்யுபிள் ஃபைபர் வந்து டைஜஸ்டிவ் ப்ராசஸை ஸ்பீட் அப் பண்ணும். இது வாட்டர்ல டிசால்வ் பண்ண முடியாது, ஆனா வாட்டரை அட்ராக்ட் பண்ணும். அதனால என்ன பெனிஃபிட்னா, இது ஸ்டூல்ஸ் எல்லாம் பல்க் ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால கான்ஸ்டிபேஷன் வராம இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பிளஸ் வந்து இன்டெஸ்டினல் ஹெமராய்ட்ஸ், கோலான் கேன்சர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராம நல்ல ஸ்ட்ரக்சரல்ல இன்டெஸ்டினல் நல்லா ஹெல்தியா இருக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபுட்ஸ் ரிச் இன் இன்சால்யுபிள் ஃபைபர் என்னன்னு பார்த்தோம்னா, யூஸ்வலா தோல் வகைகள், அதாவது கிரெயின்ஸோட தோல், ஹோல் கிரெயின்ஸ், அந்த தவிடு, பொட்டேட்டோட ஸ்கின்னு, ட்ரை ஃப்ரூட்ஸு, கீரை வகைகள், பயரோட தோல் இதெல்லாம் வந்து இன்சால்யுபிள் ஃபைபர் ஜாஸ்தி இருக்கும். யூஸ்வலாக வந்து முக்கால்வாசி ஃபுட்ஸில் வந்து சால்யுபிள் ஃபைபர் அண்ட் இன்சால்யுபிள் ஃபைபர் வந்து ரைட் ப்ரொபோர்ஷனில் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஹோல் ஃபுட்ஸ் சாப்பிடணும்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆப்பிளில் உள்ள இருக்கிற ஜூசி லேயர் வந்து சால்யுபிள் ஃபைபர், வெளியே இருக்கிறது வந்து இன்சால்யுபிள் ஃபைபர். ஸோ நம்ம சேர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு ரெண்டு ஃபைபரோட பெனிஃபிட்ஸும் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த ப்ராப்ளமும் வராது. ஃபைபர் ரிச் ஃபுட் எல்லாருமே சாப்பிடலாம்னா, டைவர்டிகுலைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. அவங்க இருக்கிறவங்க பார்த்து சாப்பிடணும். ப்ளஸ் ஏதாவது இன்டெஸ்டினல் சர்ஜரியோ
அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்க டாக்டர்கிட்டயோ டயட்டிஷியன்கிட்டயோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபைபர் ரிச் ஃபுட் சாப்பிடுங்க. பட் ரெகுலரா ஃபைபர் ரிச் ஃபுட் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த மாதிரி எந்தவித இன்டெஸ்டினல் ப்ராப்ளமும் வராம அது ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆல்ரைட், இப்போ ஃபைபர் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பா நீங்க நிறைய கத்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஏதாவது புதுசா உங்களுக்கு தெரிஞ்சு கத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு கண்டிப்பா அதை காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த மாதிரி நியூட்ரிஷன் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட நியூட்ரிஷன் டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் ஸ்டே ஹெல்தி.